ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அழகான பெட்டுனியா பூச்செடியை பற்றி பார்க்கலாம். வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ அதனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராகவே வளரும். இன்னொரு வகை இருக்குது பெட்டுனியா. அது நார்த் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பெரிய பூக்களாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது வின்டரில் தான் நமக்கு வளர்க்க முடியும். நம்ம ஊர் வெயிலுக்கு அந்த செடிகள் வளராது. பட் நம்ம இன்றைக்கி நம்ம ஊரில் வளரக்கூடிய இந்த பெட்டுனியா வகையை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய செடியாகவே வளரும். 3-4 அடி வரைக்கும் வளரும். ஆனால் அதுக்கு மேலே வளராது, ஒரு 3-4 அடி வரைக்கும் வளரும். ஸோ நம்ம நின்னோம்னா நமக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா உயரமாகவே வளரும் இந்த செடி. நல்ல உரங்கள், தண்ணீர் எல்லாமே கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம இந்த செடிகளை நல்லா வளர்க்கலாம். ஸோ பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது. ஒரு சில செடிகள் விதைகள் மூலமாக வளர்க்கலாம். ஒரு சில செடிகள் நாற்றுக்கள் தான். நம்ம சிவந்தி செடியில் எப்படி நாற்றுக்கள் எடுக்கோமோ அது மாதிரி. இங்கே பாருங்கள். ஸோ இது பக்கத்தில் இருக்கிற செடிகள்லேருந்து நமக்கு குட்டி குட்டியான நாற்றுக்கள் பக்கத்துலேயே நிறைய முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஒரு செடி வச்சாலே போதும். நீங்கள் இதில் விதைகள் வராது இந்த பர்பிள் கலருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரோட எடுத்து நம்ம இன்னொரு இடத்துல நட்டு வைக்கலாம், தொட்டிலே நட்டு வைக்கலாம். ஸோ இதற்கு மண்கலவை நம்ம இது தண்ணீர் விடாட்டாலுமே 2-3 நாள் வரைக்கும் தாங்கும். அதனால் நம்ம நார்மலான தோட்ட மண் கூட நம்ம வச்சு உரங்கள் போட்டு நம்ம செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். தொட்டியில் வைக்கிறோம்னா நார்மலாக தரையில் சூப்பராகவே வளரும். நிறைய படர்ந்து ஒரு இடம் ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோ இடம் கொடுத்தாலும் காணாது. அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பெரிய இடத்தை ஆக்கியூபை பண்ணி வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிங்க் வெரைட்டி பார்த்திங்கன்னா விதைகள் வருது. எனக்கு ரீசெண்டாக தான் இந்த பிங்க் வெரைட்டி கிடச்சிது. இப்போ தான் நான் விதை எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட்டு விதை உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா விதைகளும் எடுத்துக்கலாம், நம்ம செடிகளாகவும் நட்டு வைக்கலாம். ஸோ எனக்கு இதில் செடிகள் குட்டி செடியாக இப்போ தான் பக்கத்தில் வளர ஆரம்பிக்குது. அதில் நம்ம வேரோட பிடுங்கி கூட எடுத்து வேறு இடத்துல நட்டு வச்சுக்கலாம். எனக்கு ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க, ஒரு செடி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு செடியிலேருந்து இப்போ தான் ஒரு சின்ன செடி பக்கத்தில் வளர ஆரம்பிக்கு. ஒரு விதையும் நம்ம இப்போ காட்டினேன் இல்லையா, அந்த ஒரு விதையும் எனக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விதைகள் வந்திருக்கு. பட் என்னால் எடுக்க முடியல, எல்லாமே வெடித்து விழுந்துருச்சு. நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கனகாம்பரப்பூ விதை மாதிரி தான் இருக்கும். வெடித்து அப்படியே விதைகள் தரையில் விழுந்துடும். ஸோ அது எப்போ முளைக்குது நம்ம பார்க்கலாம். தெரியல, இன்னும் எனக்கு முளைச்சி வளரல. இந்த பூச்செடியை பாருங்கள், இதுவும் பெட்டுனியா மாதிரியே இருக்கும். இதுவும் நிறைய காடு மாதிரி வளர்ந்து பூக்கள் பூத்துட்ருக்கு. இதுவும் இந்த மாதிரி கனகாம்பரம் பூ மாதிரி தான். விதைகள் வெடித்து தானாக விழ ஆரம்பித்து தரையில் நிறைய செடிகள் ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இந்த செடிகள் நிறைய வளர்ந்துருக்கு எனக்கு. ஸோ பூக்கள் நிறைய பூத்து அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே வளர விட்டுட்டேன். ஸோ இதில் ஒயிட் கலர் வெரைட்டியும் இருக்குது. பட் எனக்கு இன்னும் ஒயிட் கலர் வெரைட்டி கிடைக்கல. உங்ககிட்ட இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்கிட்ட இந்த பிங்க்கும் அப்புறமா பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, டார்க் வயலட், அந்த 2 வெரைட்டி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, நிறைய பூக்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிங்க் வெரைட்டியில் இப்போ தான் ஒரு செடி வளர ஆரம்பிச்சிருக்குன்னு. இதுதான் மதர் பிளான்ட். இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செடி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த நம்ம வேரோட கொஞ்சமாக இந்த செடியை பிடுங்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல நம்ம நட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு செடி இந்த வகையில் இருந்தால் போதும், நிறைய செடிகள் வளர்க்கலாம். பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த நம்ம நிறைய பேர் கோட்டைச்சவர் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முன்னாடி முன்வாசலில் அந்த மாதிரி போட்டு வளர்க்கணும். நிறைய பூச்செடிகள் எனக்கு வளர்க்கணும்னா இந்த ஒரு செடி வாங்கி வச்சாலே போதும், நிறைய செடிகள் வந்துடும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், காடு மாதிரி வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக வளர்க்கலாம். எங்கிட்ட இந்த செடிகள் அவைலபிள் தான். பர்பிள் கலர் மட்டும், டார்க் வயலட் மட்டும்தான். பிங்க் வெரைட்டி கொஞ்ச நாள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.